சாயிரம். உயரத்தை, மிக பிரம்மாண்டமான உயரத்தை அடைய மிக மிக அவசியமானது பொறுமைதான். அந்த பொறுமையோடு இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். நமக்கான வெற்றிக்கான உயரம் நிச்சயமாக நாம் சேருவோம் என்ற நம்பிக்கையோடு. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய். திடீர் திருப்பம் உன் வாழ்வில் வரத்தான் போகிறது. மிகப்பெரிய உயரத்தை அடைந்து மிக சந்தோஷமாக வாழ்வதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்துவிட்டேன் பிள்ளையே. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நீ அடைய வேண்டிய உயரத்தை நிச்சயமாக அடைவாய். அதற்கு உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்த என் பிள்ளைக்கு உனக்கான சந்தோஷத்தை, நீ அடைய வேண்டிய மகிழ்ச்சியை அடைய விடாமல் நான் விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. என் அன்பு குழந்தா, சவால்கள் வரும் பொழுதுதான் நீ கொஞ்சம் நினைத்திராத திறமைகள், நீ கொஞ்சமும் நினைத்திராத திறமைகள் உன்னிடம் ஒளிந்திருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். அந்த நேரத்தையும் நீ உணர செய்வாய். அதேபோல் என் பிள்ளையே, எதிரி எவ்வளவு பெரியவன் என்பது முக்கியமே அல்ல என் பிள்ளையே. எதிர்த்து நிற்கும் திறன் எவ்வளவு பெரியது என்பதுதான் மிக மிக முக்கியம். எதிர்த்து நிற்பதற்கு தைரியம் இருந்தால் போதும். எதிரி எவ்வளவு பெரியவன் என்று நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது என் பிள்ளையே. அதே போல தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்ள பழகிக்கொள். பிறகு தானாகவே அனைத்தையும் பெற்றுக்கொள்வாய் வெற்றிகரமாக. ஆம் என் குழந்தையே, அனைத்தையும் பெற்றுக்கொள்வாய் வெற்றிகரமாக. இழந்தது எதுவாக இருந்தினும் அதைவிட சிறந்ததை அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியமும் நம்பிக்கையும் உன்னிடத்தில் இருந்தால் போதும். அந்த துணிவுதான் தன்னம்பிக்கை என்று புரிந்து கொள். ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். வருவது வரட்டும், வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதி உன்னிடத்தில் இருந்துவிட்டால் போதுமென் பிள்ளையே. அனைத்தையும் சந்தோஷமாக உன்னால் எதிர்கொள்ள முடியும். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் என் பிள்ளையே. வெற்றி சிரித்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கும், ஆனால் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். எனவே எது வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொள்ள பழகிக்கொள். எதிலும் பயமறியாமல் முற்றிலும் உன்னுடைய திறமையை கொண்டு விவேகமாக செயல்பட தெரிந்தவர் யாராக இருந்தாலும் எல்லாவற்றிலும் திறமைசாலியாக இருந்து பல வெற்றிகளை அடையலாம் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் குழந்தையே, பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் விடாமுயற்சியாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்துவிட்டால் போதும். அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைவாய். அதுக்கு உறுதுணையாக உன்னை படைத்த இறைவன் துணையிருப்பார் என்பதே உண்மையிலும் உண்மை. திட்டமிட்டு கொள்பவன் ஒருபோதும் அதிர்ஷ்டத்தை நம்புவதில்லை என் பிள்ளையே. ஒருபோதும் அதிர்ஷ்டத்தை அவர்கள் நம்புவதே இல்லை. அதே போல அதிர்ஷ்டத்தை யார் ஒருவர் நம்புகிறார்களோ அவர்கள் திட்டமிடுவதும் இல்லை, உழைப்பதும் இல்லை. இதுதான் அவர்களுக்குள் இருக்கும் வித்தியாசம். இதை புரிந்து கொள் என் பிள்ளையே. எப்பொழுதுமே அதிர்ஷ்டத்தை நம்பாதே, உன்னுடைய உழைப்பை நம்பு. சோர்வும் அழுகையும் இயலாமையின் வெளிப்பாடு என் பிள்ளையே. ஆம், இயலாமையின் வெளிப்பாடு. புன்னகையும் உத்வேகமும் தான் தைரியத்தின் வெளிப்பாடு. அதுதான் தைரியமாக வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஒரு சாத்தியக்கூறாகவும் இருக்கும். பலனை எதிர்பார்க்காமல் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு.
ஆம் என் குழந்தையே, உதவி செய்து கொண்டே இரு. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அதற்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்தடையுமே, வந்தடைந்தே தீரும். இதுதான் பிரபஞ்சத்தின் விளையாட்டு. வெற்றியை தீர்மானிப்பது எதுவும் இல்லாத பொழுது நீ சமாளிக்கும் திறமையும், எதுவுமே இல்லாத பொழுது நீ சமாளிக்கும் திறமையும், எல்லாம் உள்ள போதும் நீ நடந்து கொள்ளும் விதமும் தான் என் பிள்ளையே, அதுதான் வெற்றியை தீர்மானம் செய்யும். சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே உன்னையே செதுக்கி உயரும் சாதனைதான் வாழ்வு என் பிள்ளையே. நீ எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதோ உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. திடீர் திருப்பம் உன் வாழ்வில் ஏற்பட்டு சந்தோஷத்தின் எல்லைக்கு திக்குமுக்காடப் போகிறாய். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயமோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே? நான் கூறுவது சரிதானே என் பிள்ளையே? சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிள்ளையே? எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே. மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம். எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே. அது உன் வாழ்க்கைக்கு தேவையா? உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு. பின் அந்த வழியில் செல்லப்பார். எப்பொழுதுமே நிதானத்தோட என்ன செயல் பழகு, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய் நிச்சயமாக. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய். அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும். ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது. அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும், உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும், உன் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. நேர்மறையாக உன்னுடைய சொற்கள், நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள், நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி. நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்கக்கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். மௌனமாக இருப்பது எதுவுமே தவறில்லை. உன் மௌனம் மற்றவர்களுக்கு நிம்மதியை தருமாயில் நீ மௌனமாக இருந்துவதே அவர்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். மௌனமாக இருந்து பார். அது மற்றவர்களுக்கு உதவுமாயின் மௌனமாகவே இருந்து விடுவதுதானே. அதில் என்னதான் குழப்பம் உனக்குள்? எப்பொழுதுமே நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, பக்தியோடு சாய்பாபா மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் அனைத்து பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஷீரடி பாபாவின் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? வெகு நாட்களாக போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த நிம்மதியை தாருங்கள் என்று என்னிடம் கையேந்தி பார்த்து என்னிடம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, சட்டென என் கைகளை இறுக பிடித்துக்கொள். கூடிய விரைவில் உன் வாழ்வில் இன்பங்கள் துளிர்க்க செய்யும்.
நம்பிக்கையோடு இரு. உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காக மங்களகரமாகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் மங்களத்தை நிகழ்த்த உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை கரை ஏற்றுவதற்காகத்தானே இந்த அப்பா அவதாரம் எடுத்திருக்கிறேன். பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையாக இருக்கிறது. பிரச்சனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது. எப்பொழுது சாயிநாதரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து எனக்கான நல்வாழ்வு பிறக்கும் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. கவலைப்படாதே என் பிள்ளையே. நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு போராட்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை, நல்ல வாழ்க்கையை இறைவன் ஒளித்து வைத்திருப்பார். அந்த அளவிற்கு நீ நினைப்பவர் உன் மனதை அடக்கி வாய் சொற்களால், அவர்கள் சொல்லும் அந்த வாய் சொற்களால் உன் மனதை காயப்படுத்தி உன் மனதை வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறார். குழந்தையே, அகந்தை என்பது எப்பொழுதுமே நீடித்து கொண்டே இருக்காது. ஒரு இடத்தில் அது முடிவு பெற்றுதான் ஆக வேண்டும். அவர்களே வருத்தமடைவர். உன்னிடம் ஏன் இவ்வளவு மனவேதனையை தந்தோம் என்று அவர்களே மனம் வருந்தும்படி நான் அவர்களுக்கு நல்ல பதிலை கொடுப்பேன். தகுந்த நேரத்தில் அவர்களுக்கான தக்க பதிலடியை உன் சாயப்பா நான் கொடுப்பேன். திக்கு திசை தெரியாமல் என் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் உருவாகும், என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகுமா என்று கவலையோடும் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று திணறிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையை நான் கைப்பிடித்து நல்ல வழியில் அழைத்து செல்ல நான் முடிவு செய்துவிட்டேன். இனி எல்லாமே உனக்கு மலர் பாதையாக மாறும். நீ நினைப்பது போல் எல்லாம் உன் வாழ்வில் சிறப்பாகவே அமையும். என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம், சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர்.
பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதும் இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகி கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலைதான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழலாம். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு வேறு யாரும் வரவும் முடியாது. உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் முடியாது. நீ நினைத்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக அடுத்தவரின் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆக வேண்டும்.
அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, நிம்மதியாக வாழ வேண்டுமா, அல்லது போராட்டத்தோடே கழிக்க வேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் குழந்தையே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, அற்புதமாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடு இரு. என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை வெடியும் என்ற நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு முயன்று கொண்டே இரு. உன் வாழ்க்கை உன் கையில்தான். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எனவே கலங்காதே. தான் இப்படி மெழுகுவர்த்தியாய் உருகிக் கொண்டே இருக்கிற போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையையே தொலைத்து கொண்டிருக்கிறாயே. இது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருந்து கொண்டிருக்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கே புரியவில்லை. மற்றவர்களுக்காக, அவர்களுக்காக, என்னை புரிந்து கொண்டவர்களுக்காக, அவர்களுக்காகத்தான் இப்படி நான் மாறியிருக்கிறேன் என்றுதானே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வலியும் வேதனையும் உனக்கு பெரியதாகவே தெரியவில்லை. ஏனென்றால் நீ நேசிப்பவர்கள் மேல், நீ பாசம் வைத்திருப்பவர்கள் மேல் அதீதமான அன்பை திணித்து வைத்திருக்கிறாய். அதனால்தான் நீ படும் கஷ்டம் கூட உனக்கு வலிப்பதே இல்லை. உன் பாசமான பிரியமான இருப்பவர்களுக்காக மனம் கோணாமல் நடக்கிறாய். அவர்கள் மனம் ஏதாவது விதத்தில் காயப்பட்டு விடுமோ என்று மிக கவனமோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இத்தனை ஆத்மார்த்தமான அன்பை பொழியும் உன்னை அவர்கள் புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்களா? உன் மனதை காயப்படுத்தாமல் இருக்கிறார்களா என்பது உனக்கு புரிகிறதா?